ஒரே வருஷம் நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த உழைப்பு மேல உன்னோட முழு எதிர்காலமும் ஆதாரப்பட்டிருக்கு அப்படின்றப்போ அந்த டைம்ல உனக்கு தெரியுற டிவி, உனக்கு இருக்கிற வாட்ஸ்அப், உனக்கு இருக்கிற பேஸ்புக், சுகம் சுகம் சுகம்னு சுகம் ஒன்னே, கொண்டாட்டம் ஒன்னே குறியா இருந்துச்சுன்னா வாழ்க்கை நாரி போகுமா போகாதா? நாரி போகுமா போகாதா? இங்கதான் இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கிறீங்களா? எங்களுக்கு என்னங்க 18 வயசு முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுறதுன்றது போயிடுச்சு. நீ பொண்ணா இருந்தாலும் சரி, நீ ஆணா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன குறிக்கோள்களை வச்சுட்டு வாழ்க்கையை என்னைக்குமே வாழக்கூடாது. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற பசங்க, எங்க வீட்டுல வறுமையா இருக்கு, என்னால ஒரு 12வது முடிச்சுட்டு டிரைவர் வேலை மட்டும் தான் நான் பார்ப்பேன், இல்ல நான் அந்த வேலை மாத்திரம் பார்ப்பேன், ஒரு மெக்கானிக்கா போவேன். சின்னதா குறிக்கோள்களை பிக்ஸ் பண்ணாத, பெருசா குறிக்கோள்களை பிக்ஸ் பண்ணு. என்னடா ஒரே ஒரு வருஷம் என்னால என்ன ஜெயித்து காமிக்க முடியாதா? இந்த ஜெயித்து காட்டுவோம்ன்றது உன்னோட சப்ஜெக்ட் கிடையாது. நீ உன்னை ஜெயிச்சு காமிக்கணும், உன்னோட உடம்ப ஜெயிச்சு காமிக்கணும். சில சமயங்கள்ல நீ உட்காரணும்னு சொல்லிட்டு பாக்குறப்போ உனக்கு மூடே இருக்காது படிக்கிறதுக்கு. ஆனா மூடு இல்லைன்றதுக்காக நீ படிக்காம எழுந்தியன்னா நீ உன்கிட்டயே தோத்து போயிட்ட. நான் சொல்றது நிஜமா இல்லையா? நீ உன்கிட்டயே தோத்து போயிட்ட. உன்னை நீ ஜெயிக்கிறது, ஜெயித்து காமிக்கிற அப்படின்னாலே அதுதான். சோ முதல் காரணம் லவ். அப்ப நான் என்ன பண்றது? என் லவ் நான் நிறுத்திட்டேமா, உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நான் யாருமே கிடையாது. ஆனா ஊறுகாவா வச்சுட்டு உன்னோட படிப்பு மெயின் கோர்ஸா ஆக்குறது உன் பொறுப்பு. என்னோட வாழ்க்கை, என்னோட குடும்பம், என்னோட அப்பா அம்மா, எனக்கு பின்னாடி கரைஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த 2 உயிர். உனக்கு உங்க அப்பா அம்மா மேல கோபம் பெருசா தெரியலாம். எனக்கு ஷூ வாங்கி தரல, என்ன அந்த ஸ்கூல்ல சேர்க்கல, எனக்கு காசு கொடுக்கல, எனக்கு மொபைல் போன் கொடுக்கல, உனக்கு கோபம் பெருசா தெரியலாம். ஆனா அந்த ஒரு மொபைல் போன் வாங்கி தரத்துக்குள்ள, அந்த ஒரு ஷூ வாங்கி தரத்துக்குள்ள, அந்த ஒரு யூனிஃபார்ம் வாங்கி தரத்துக்குள்ள, உனக்கு ஃபீஸ் கட்டி முடிக்கிறதுக்குள்ள அந்த 2 உயிர் கரைஞ்சுக்கிட்டு இருக்கு. கொடிது கொடிது இளமையில் வறுமை ஔவையார் சொன்னது. ஆனா அது உண்மை கிடையாது. கொடிது கொடிது முதுமையில் வறுமை. நீ இளமையில இருக்கிறப்ப உன்னை சுத்தி 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, உனக்கு தெரியாது. 4 வாட்டி சிரிச்சேன்னா உனக்கு பசியோட கொடுமை தெரியாது. உனக்கு பிடிக்கலன்னா டியூஷனை விட்டு நின்னுட முடியும், உனக்கு தெரியாது. எல்லாம் வேகம், வீரம். ஆனா 40 வயசுல உனக்கு வேலை பிடிக்குதோ பிடிக்கலையோ, 50 வயசுல உன் கைகள்ல வலி ஏறுற பிறகு என்னால முடியாது அப்படின்னு சொல்றப்போ வேலையை விட்டு நிக்க முடியாது. அந்த வேகாத வெயில்ல வேலை செஞ்சுதான் ஆகணும். முதுகு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்துட முடியாது, செஞ்சுதான் ஆகணும். எரிச்சல் பட்டோ செஞ்சுதான் ஆகணும். கொடிது கொடிது முதுமையில் வறுமை. ஒரு உறவு நீ இழந்துட்டியனா திருப்பி கொண்டு வர முடியும். 1 கோடி ரூபாய் பணம் நீ இழந்துட்டியனா திருப்பி கொண்டு வர முடியும். உடம்பு ஆரோக்கியம் இழந்துட்டியனா திருப்பி கொண்டு வர முடியும். இந்த நொடி இதை திருப்பி கொண்டு வா. அடுத்த நொடி அத முட்டாளே தெரிஞ்சுக்கோ. நீ போட்டது 11.11.11 கிடையாது. அடுத்த நொடிதானே தவிர கடந்து போன சமயம் வரவே வராது திரும்ப. இன்னைக்கு உனக்கு 17 வயசு, இன்னைக்கு உனக்கு 18 வயசு. நீ திரும்பி தனக்கே நின்று தவம் பண்ணாலும் 15 வயசுக்கு போக முடியாது. உன்னோட 10th மார்க்க மாத்த முடியாது. இன்னும் எக்ஸாம்க்கு கரெக்டா 5 மாசம் இருக்கு. கரெக்டா 5 மாசம். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஒரு முடிவு உன் மனசுல எடுத்துக்கிற. இன்னில இருந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் படிப்பேன். எனக்கு மூடு இருக்கோ இல்லையோ நான் படிப்பேன். எனக்கு எழுந்துக்கணும்னு தோணுதா, என்ன நானே ஜெயிச்சுட்டு நான் உட்கார் ஒரு 5 நிமிஷம் என் மூளை நீ எழுந்துக்கோன்னு சொன்ன பிறகு ஒரு 10 நிமிஷம் நான் படிச்சுட்டு எழுந்துப்பேன். உன்னை நீ ஜெயிக்க